2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வர்த்த கூலி தரும். எல்லோருக்கும் வணக்கம். சபையில் இருக்கக்கூடிய இங்கே ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய மேடம் அவர்களுக்கும், ப்ளஸ் எப்பயுமே அதிக நீண்ட நேரம் பேசி பழக்கம் இல்லை, பெரிய உரையாடல் கிடையாது. ஆனால் எப்பயுமே ஒரு மெசேஜ் வாய்ஸ் நோட் தான் அனுப்புவாரா எப்பயுமே சார் உங்களோட பேசணும், நேர்காணல் வேணும் அப்படின்னு. ஒரு 2 வருஷமாகவே தொடர்ந்து ஒரு முயற்சிகள் இருக்கும் 2 பேர்த்துக்கூடையும். முன்னாடி தேர்தல் காலங்களில் பேசி பழக்கம். ஸோ இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் ப்ளஸ் பொலிட்டிக்கல் கிளாஸஸோடைய நிறைவு நாளில் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட இன்றைக்கி ஒரு சந்திப்பு திரு மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய திரு ரங்கராஜ் அவர்களை, அண்ணன் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்குறேன். இது ஒரு நிறைய முரண்களாக இருக்கலாம். நான் அண்ணன்ட்ட பேசுவேன், நான் உங்கள் ஐடியாலஜி வேறு, என் ஐடியாலஜி வேறு, என்ன கூப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் ஐடியாலஜிலாம்ங்கிறது ஒரு அரசியல் கருத்துக்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் நிறைய இன்னும் பேசணும், இன்னும் நீங்கள் நிறைய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இல்லைங்க, நான் என் ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவார். இப்போ கூட நான் சொல்லும்போது சர்நேமை சொல்லலை, அண்ணன் பேரை நோட் பண்ணிட்டீங்க. பத்திரிகைகளாக இருக்குள்ள என்ன பண்ணுறது, பெரியார் சித்தையும் அம்பேத்கர் சித்தையும் 15 வயசுலேயே உள்வாங்கி கொண்டு சர்நேமுக்கு எதிராக சின்ன வயசுலேயே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது அண்ணனுடைய உரிமை, இது என்னுடைய உரிமை. பெரியார் அவர்கள் ராஜாஜி அவர்களை எப்படி ஒரு நண்பராக தன்னுடைய ஐடியாலஜிலிருந்து விலகி இருந்தாலும் நண்பர்களாக இருந்தோமோ, அதே போல் ஒரு நண்பர்களாக, ஒரு மரியாதைக்குரிய நபராக எப்பொழுதும் நம்மளுடைய பயணம் இருக்குங்கிற ஒரு தாழ்வான என்னுடைய கருத்து. மக்கள் முடிவு செய்வார்கள் எந்த கருத்தும் எந்த கருத்து உருவாக்கம் வேண்டும் என்பதை. இது பார்க்கும்போது நிறைய பேர் இந்த கிளாஸஸில் பொலிட்டிக்கல் பியூர் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் திருச்சியிலேருந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரும்பொழுது எம்சிசியில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தே ஆகணும்னு என் கோச்சுக்கிட்ட சண்டை போட்டு அந்த கோர்ஸ் எடுத்தேன். அதோடு சேர்ந்து ஜேர்னலிசம்லாம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் அந்த டைமில் இருக்க கடினமான சுச்சுவேஷன், ஸ்போர்ட்ஸும் பண்ணணும், பாலிட்டிக்ஸும் பண்ணணும், பொலிட்டிக்கல் சயின்ஸும் படிக்கணும். அதனால தான் 2 ஃபீல்டுமே பேரலாக கடந்த 30 வருஷமாக பயணிச்சிட்ருக்கேன். நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க திடீர்னு இவர் வந்தார் அப்படின்னு. கிடையாது. 13 வயசில் அரசியல் சிந்தனைகள் உருவாகி 16 வயசில் இன்ஜினியரிங் போகாமல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு திருச்சியிலேருந்து ஓடி வந்தால் நான். ஸோ கால சூழ்நிலைகள். எப்பொழுதும் என்னை எப்போயுமே நான் ஒரு அம்பேத்கரிஸ்ட்னு சொல்கிறதுல எப்போயுமே ஒரு ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய ஆள் நான். அவருடைய கருத்துக்களை 15 வயசில் உள்வாங்கி தந்தை பெரியாருடைய கருத்துக்களையும் அண்ணா அவர்களுடைய அரசியல் சீர்திருத்தத்திலையும் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக சிறு வயசுலேயே உள்வாங்கி இடதுசாரி சிந்தனைகளோடு வளர்ந்துவான். வலதுசாரி சிந்தனையாக இருக்கக்கூடிய அண்ணன் இருக்கக்கூடிய இடத்துல என்னுடைய முதல் உரையாக இருக்குது. ஸோ ஒரு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் என்னுடைய அரசியல் வாழ்க்கைங்கிறது எப்பயுமே நான் பதிவு பண்ணியிருப்பேன், என்னுடைய தாயோடைய தற்கொலையிலிருந்து உருவானது. ஏன் என் தாய் இறந்தாங்க அப்படின்னு என் கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு காலம், அதிலிருந்து ஏற்பட்ட சிந்தனைகள், அதிலிருந்து என்னுடைய டீச்சர்ஸ் ஸ்கூலில் எனக்கான புரிதலுக்கான அப்பயே பெரியார் அவர்களுடைய அண்ணா அவர்களுடைய புத்தகத்தையும் நூலகத்தில் என்னை உள்வாங்க வச்சது. அதோடு சேர்ந்த ஸ்போர்ட்ஸ் என்னுடைய தனிமையை மாற்றினது. இப்படி பல்வேறு காலகட்ட சூழ்நிலையில் தான் தேர்தல் அரசியலில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க்கில் ஒரு மிகப்பெரிய பயணம் 14 to 21 வரைக்கும். அதுக்கப்புறம் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய
அண்ணன் திருமாவளவனுடைய கொள்கை ரீதியான பயணம் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மற்றொரு கொள்கை ரீதியான பயணத்தோடு உங்கள் முன்னாடி நான் நின்றுட்டுருக்கேன். ஒரு பத்திரிகை சுதந்திரம், ஒரு பத்திரிகையாளன் அப்படிங்கிற வார்த்தைகள் இன்றைக்கு வந்து சமூகத்தில் வந்து ஒரு பெரிய எப்பயுமே ஒரு டிபேட்டாக இருந்துகிட்ருக்கும். அந்த டிபேட்டை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் துவங்கி வச்சது வந்து மரியாதைக்குரிய அண்ணன் ரங்கராஜ் அவர்கள். தினத்தந்தியில் வந்து ஒவ்வொரு பேட்டியும் வந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தலைவர்களும் வந்து இன்றைக்கி என்ன கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லணுங்கிறதோட எதில் மாட்டிக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேயே வந்து ஒரு ப்ரிப்பரேஷனோட ரொம்ப ஒரு ஆழ்ந்து ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணாமல் ஒரு விஷயத்தை வந்து உள்வாங்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலும் பத்திரிகையும்ங்கிறது நிறைய பேர் அரசியலை படிக்க முடியாது, அரசியலை கற்றுக்கொள்ள முடியாது. அரசியலுங்கிறது வந்து ஒரு உணர்வு, ஒரு எமோஷ்னல், மக்களுடைய உணர்வு. மக்களில் ஒருவராக இருந்து மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கக்கூடியவன் தான் வந்து ஒரு தலைவனாகவோ இல்லை ஒரு அரசியல்வாதியாகவோ இல்லை ஒரு பத்திரிகையாளனாகவோ ஆக முடியும். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்தோடைய எக்ஸாம்பிளாக சொல்லக்கூடிய அமெரிக்கா பார்த்திங்கன்னா கருத்து சுதந்திரத்திற்கும் அதோடைய ஒரு ஸ்ட்ராங் ஒரு டிரான்ஸ்பரன்சியான ஒரு வெளிப்படையான சிஸ்டத்தை உருவாக்குறதுல ஒரு பத்திரிகையாளனுடைய ரோல் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் அதிகமாக இருக்கும். இன்றைக்கும் நியூயார்க் டைம்ஸாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஊழல்களையும் மிகப்பெரிய ஒரு நாட்டோடைய அவலங்களையும் தைரியமாக ஒரு சாதாரணமான ஒரு பத்திரிகையாக இருந்து வெளிக்கொண்டனால தான் அமெரிக்கா வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிரசிடெண்ட்டோடைய வீக்லி ஒன்ஸ் பிரசிடெண்ட்ஸ் வந்து ஒரு எந்த கொஸ்டினையும் அணுகக்கூடிய இடத்துல ஒரு பிரசிடெண்ட் வந்து இருக்கிறாருன்னா அதுதான் வந்து ஒரு பீப்புள் டெமோக்ரஸின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து இங்கே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து இழந்துட்டுருக்கோங்கிறது என்னுடைய ஒரு பர்சனல் ஃபீல். ஆக்சுவலாக ஒரு பத்திரிகையாளர் எந்த விதமான ஐடியாலஜிலையுமே இருக்கக்கூடாது. ஒரே ஒரு ஐடியாலஜி தான், ஈக்குவாலிட்டி, எல்லோரும் சமம் என்கின்ற ஒரு சிந்தனையை உருவாக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்களாக இருக்க வேண்டும். அந்த சிந்தனை தான் சமூகத்தில் வந்து சமூக நீதியையும், அந்த சிந்தனை தான் சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளையும் உருவாக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். எப்படி அப்படி ஒரு கருத்து சுதந்திரத்தில் அமெரிக்கா வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப அதோடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்குதோ, அந்த கருத்து சுதந்திரம் வந்து இன்றைக்கு வந்து ஆட்சியாளர்களாலையும் அதிகாரத்தினாலையும் வந்து எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது பத்திரிகை சுதந்திரத்தை பேசும் பொழுது அதிகாரமும் பணபலம் வந்த பிறகு அந்த பத்திரிகை சுதந்திரத்தை எப்படி விலை கொடுத்து வாங்கணுங்கிற ஒரு ஜனநாயகம் வந்து பெரும்பாலும் இருக்கிறத பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ட்ரெண்ட் உருவாயிருக்கு. டிவி டிபேட்ஸ்லலாம் சார் இருந்த டைமில் அது கிடையாது. இப்போல்லாம் டிவி டிபேட்ஸ்லாம் கட்சிக்காரங்களே வரதில்லை, பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கட்சிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு புதிய ஒரு ட்ரெண்டை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அந்த நாலேஜ் கிடையாது, அந்த ஆராய்ச்சி கிடையாது. கடந்த காலத்துடைய அரசியல் வரலாறு, நிகழ்காலத்துடைய கடந்த கால அரசியல் வரலாறு தெரியாதனால் நிகழ்காலத்துடைய அரசியல் வரலாறு பற்றி பேச முடியல, நிகழ்காலத்தை பற்றி பேச முடியல, எதிர்காலத்தை பற்றி பேச முடியல, பாலிசிஸ் பற்றி தெரியல. எந்த கொள்கையோ எந்த கொள்கை தலைவர்களை உள்வாங்கி இருக்கிறாங்களோ அந்த கொள்கை தலைவர்கள் என்ன பேசினார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்வாங்க முடியாமல் பேரளவிற்கு மட்டுமே தலைவர்களை பெயரை மட்டும் கூறிக்கொண்டு ஒரு அரசியலை கட்சிகள் நடத்துறதுனால தான் இன்றைக்கு வந்து பேசி வளர்ந்த கட்சிகள்கிட்ட பேச முடியாத தலைவர்கள் இன்றைக்கி வந்து இல்லாமல் பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் வந்து இன்றைக்கு வந்து டிபேட்ஸ் நடத்திட்டு இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு எதிர்காலத்தில் ஒரு முன்னுதாரணமான ஒரு ஜனநாயகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு செயலாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் பெரும்பாலும் வந்து எந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமோ அந்த கேள்விக்கு வந்து இன்றைக்கி பதில் சொல்லிட்டு நம்மளுடைய மக்கள் பணியை செய்கிறதுல வந்து முக்கிய குறிக்கோளாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசியலை நோக்கி, ஒரு புதிய அரசியலை நோக்கி வந்து சென்றுட்ருக்கோம். ஸோ அப்படிங்கிறது அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த நிறைய வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கண்டென்ட்டு, இந்த சொல்லுவாங்களே கண்டென்ட் பண்ணணும், டீம் வேணும், டிஸ்கஷன்ஸு, ஒரு தலைவருக்கு வந்து எழுதி கொடுக்கணும். இது எல்லாம் வந்து எதனால் உருவாகுதுன்னா
ஒரு ஐடியாலஜிக்கலாக ஒரு கொள்கையை உள்வாங்கணும். நான் சமகாலத்தில் 15 வயசு 16 வயசில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் பொழுது எந்த சித்தாந்தத்தில் போகணுன்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட என்னுடைய ப்ரொஃபஸர்ஸை கேட்கும்போது அவர் சொன்னது எல்லாத்தையுமே படி. ஒரு நூலகத்தில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் நூலகத்தில் கொடுத்துட்டாங்க, நீ படித்து நீ முடிவு பண்ண உனக்கு எந்த சித்தாந்தம் உனக்கு உருவாகுதுன்னு பாரு அப்படிங்கிறதான் அவர் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு அலெக்சாண்டர் மந்திரமூர்த்தி சொன்னார், என்னுடைய பிரின்சிபல். அப்போ கிளாஸ் ரூம்ஸோட லைப்ரரியில் உட்காந்து படிக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் சாக்ரட்டிஸ்லேருந்து எடுத்து வேர்ல்டிஸ்லேருந்து நம்ம ஃபிலாசபிஸ் படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் விங் வரும், இடதுசாரி சிந்தனைகள். டாஸ் கேபிட்டலேருந்து ஆரம்பிப்போம். தொழிலாளர்கள் அரசை உருவாக்க வேண்டும், ஒன்லைன் ஸ்டோரி சொன்னோம்னா தொழிலாளர்கள் அரசை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு டாஸ் கேபிட்டலுடைய நிறைவு. அங்கேருந்து லெஃப்ட்டு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தோம்னா சோசியல் ஜஸ்டிஸ் மூலயமா உருவாகக்கூடிய பெரியார் அவர்கள் அண்ணாவுடைய சிந்தனைகள். இந்த விஷயங்கள் நீங்கள் படிச்சுட்டே இருக்கும் பொழுது அது என்ன இதெல்லாம் தவறுன்னு சொல்லக்கூடிய ஆப்போசிட்டில் இருக்கவங்க யார்? ரைட் விங்கு. அப்போ ரைட் விங் யார் அப்படின்னு ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒரு ரைட் விங் இருப்பாங்க, வலதுசாரி இடதுசாரி இருப்பாங்க. அப்போ ஆர்எஸ்எஸோடைய பிதாமகன்கள் யார் யார், அவங்களுடைய கொள்கைகள் என்ன, சித்தாந்தங்கள் என்ன, ஏன் மதத்தின் அடிப்படையில் ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும், ஒரு சமகால இந்தியாவில் வந்து என்னென்னலாம் வந்து அன்றைக்கு 1925களில் சமகாலத்தில் ஆர்எஸ்எஸும் சமகாலத்தில் நீதி கட்சியும் உருவானக்கூடிய சிந்தனைகள். இப்படி ரெண்டு விஷயம் பார்க்கும் பொழுது ஃபைனலாக என்னுடைய கன்க்ளூஷன் வந்து நம்ம என்ன அறிவு சித்தாந்தை நோக்கி, அதில் முக்கியமாக புரட்சியாளருடைய அம்பேத்கர்களுடைய சிந்தனைகளாக இருக்கட்டும், இந்த பக்கம் அப்படியே திரு சர்வார்கருடைய சிந்தனைகளாகட்டும், எல்லா சிந்தனைகளும் உள்வாங்கி ஒரு முடிவு எடுக்கும் பொழுது இந்த சமூகத்தில் இந்த நாட்டில் எல்லோரும் மக்கள். நம்மெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாலஜியில் இருக்கலாம், ஆனால் இங்கே எல்லோரும் ஒரு மனிதர்கள். ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன், மனிதமே வந்து இங்கே வந்து எல்லா ஐடியாலஜி, கடவுள், எல்லா கொள்கைக்கும் எல்லா கடவுள்களுக்கும் மீறியது மனித நேசம். இங்கே தான் வந்து எல்லாருமே எல்லா கடவுளையும் கும்பிட்றோம். பட் ஆனால் அங்கே கடவுளுடைய கொள்கைகள் என்ன சொன்னமோ அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஒரு ஐடியலை ஃபாலோ பண்ணுறோம், அந்த ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. எல்லோரும் அன்பு செலுத்துங்கிறது தான் எல்லா கடவுள்களும் எல்லா மதங்களும் சொல்கிறது. அப்படி எல்லா ஐடியாலஜிஸும் படிக்கும் பொழுது என்னுடைய பார்வைக்கு, என்னுடைய விஷயத்துக்கு, இந்த நாட்டிற்கு என்ன தேவைன்னு வரும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்துக்கள் மிகப்பெரிய வலு சேர்க்கக்கூடிய ஒரு தாட்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த உலகத்திலேயே ரெண்டு கருத்துக்கள் வந்து இன்னும் வந்து ஆராய்ச்சி செய்ய முடியாத ஒரு விஷயம். ஒன்று கார்ல் மார்க்ஸ் அவர்கள் எழுதிய டாஸ் கேபிட்டல், இன்னொன்று புரட்சியாளர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுதும் எழுதிய தன்னுடைய கொள்கைகள், இந்தியாவுடைய கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து காந்தி அவர்களுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது. ஒரு தட்டியா அண்ணன் திருமானனுக்கும் எனக்குமே வந்து ஒரு கருத்துரையாடல் இருந்துச்சு. ஆனால் வந்து ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷனுக்கு நம்ம ஆஃபீஸ் வரும்பொழுது தேர்தல் காலகட்டத்தில் 19-20 என்னுடைய ஆஃபீஸில் எப்பவுமே காந்தி அவர்களுடைய ஃபோட்டோவும் இருக்கும், இந்த பக்கம் அம்பேத்கர் அவர்கள் இருக்கும். அது ஒரு மேடையில் கூட அவர் சொன்னார். அப்போ சமகாலத்தில் ரெண்டு தலைவர்கள் ரெண்டு திசையில் ஏன் இருந்தாங்க அப்படின்னு ஒரு தாட் வந்து அவர் கேட்கும்போது அவருக்கு நிறைய புரிதல் இருக்குது. பட் என்கிட்ட இந்த கொஸ்டின் திடீர்னு கேட்டார், இவர் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காரு அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஒரு தலைவரால் 100% எதுவுமே டெலிவரி பண்ண முடியாது. அவருடைய குறிக்கோள் சுதந்திரம், அன்னைக்கு அவருடைய குறிக்கோள் மத பெரும்பான்மைவாதம். ஸோ மத பெரும்பான்மைவாதம் தவறுன்னு சொன்னதுனால, மத பெரும்பான்மைவாதத்தினால நாடு பிளவுபடக்கூடாதுங்கிற ஒரு ரீசன்னால் அவர் வந்து ஒரு கொல்லப்பட்ட ஒரு தருணம்ங்கிறத வந்து வரலாறு தெரியும். ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய பார்வை வந்து மத பெரும்பான்மையோடு சேர்ந்து ஜாதிய பிரிவுங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தில் இந்த நாட்டையே துண்டாக்குங்கிற ஒரு விஷயம் அன்றைக்கே அவர் உணர்ந்திருந்தார். அது ஸோ நீங்கள் சுதந்திரத்தை எந்த அளவுக்கு உள்வாங்குறீங்களோ, சுதந்திரம் ஏற்பட்ட பிறகு ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு நகரமும் ஒவ்வொரு மாநிலமும் ஜாதியின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய அரசியலால், அந்த அரசியலால் ஏற்படக்கூடிய தேர்தல் அரசியலால் ஏற்படக்கூடிய பிளவுகள் மிகப்பெரிய இந்தியாவுடைய ஒவ்வொரு மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கணும்னு அவர் உணர்ந்ததுனால தான் அவருடைய கல்வி, அவருடைய ஆராய்ச்சி
மதம், ஜாதி, பெண் அடிமை, இது மூணுத்துக்குமே மிகப்பெரிய குரல் கொடுத்த ஒரே தலைவர் அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதை நம்ம உறக்க சொல்ல முடியும். அதே மாதிரி எப்படி இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அந்த குரல் ஒலித்ததோ அதே போல் இங்கே தந்தை பெரியார் அவர்களுடைய குரல் அதை தொட்டு தேர்தல் அரசியலை உள்வாங்கி முதலில் ஒரு மாநில கட்சியாக தமிழகத்தில் வெற்றி பெற்ற திரு CN அறிஞர் அண்ணா அவர்களுடைய வெற்றி, அந்த வெற்றி தான் தமிழகத்தினுடைய அடிப்படையாக இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வெற்றி இன்று நீர்த்து போனதுக்கான முக்கிய காரணம் ஊழலும் நிர்வாக சீர்கேடுகளும். அதை தனியாக அரசியலில் வச்சுக்குவோம், அது இந்த இடத்துல நம்ம வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு சிந்தனைகள் உணர்வின் அடிப்படையில் தான் நமக்கு தோன்றும். நான் இதை ஏன் சொன்னேன்னா, நிறைய பேர் இன்றைக்கி தெரியாது நான் ஏதோ இப்போ வந்தேன் பேசினேன் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட நிறைய இடத்துல சொல்லுவாங்க, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க, பார்த்து பண்ணுங்கள், நிறைய பேர் கண்ட கொஸ்டின்லாம் கேட்பாங்க, நீங்கள் மாட்டிக்குவீங்கன்னு. நான் அண்ணன்ட்டே சொல்லலான்னே, உங்ககிட்ட ஒரு நாள் நான் உட்காரணும் உங்கள் முன்னாடி, நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்கலாம் பதில் சொல்லணுன்னு. என்னோடய சிந்தனை 15 வயசுலேருந்து வருதுன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 30 வருஷமாக அரசியல் சிந்தனைகள் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதை பற்றி படிச்சிருக்கேன், உணர்ந்திருக்கேன், ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன், மக்களோட ரேஷனுகள் நின்று சாப்பிட்ருக்கேன், தமிழ் வழி கல்வியில் படித்து சத்துணவில் சாப்பிட்டு வளர்ந்த ஒரு மாணவன் நான். இன்றைக்கு இருந்த ஒரு பெரிய எல்லாரும் அந்த பணம் போல அதெல்லாம் சொல்கிறாங்க, இன்றைக்கு அதை எப்பயும் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஒரு விளையாட்டு வீரனாக ஒரு கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் நேரு ஸ்டேட்லேருந்து வந்த ஒரு மாணவன் நான். ஸோ அதனால் அரசு நிர்வாகத்தினுடைய பிரச்சனைகள் என்ன, சத்துணவு திட்டத்தில் இருக்க பிரச்சனைகள் என்ன, நான் சாப்பிட்ட சாம்பார் எப்படி இருக்கும், நான் சாப்பிட்ட ரைஸ் எப்படி இருக்கும், எனக்கு கொடுத்த முட்டை எப்படி இருக்கும், இப்படிங்கிற விஷயங்கள் எனக்கு யாரும் சொல்லி புரிய வேண்டியமில்லை. ஒரு விளையாட்டு வீரனாக இருந்து வந்ததுனால எனக்கு தெரியும். அப்பொழுது ஒரு ஸ்காலர்ஷிப் மூலியமாக தான் நான் வளர்ந்தேன். என் அப்பா அம்மா வளர்க்கல, தமிழக அரசு தான் என்னை வளர்த்துச்சு டெக்னிக்கலாக சொன்னோம்னா. ஏன்னா அவங்க இல்லை, இறந்துட்டாங்க. ஸோ அப்போ இது தளபதி, எங்கள் பெரியம்மா தளபதி IPS அவர்களுக்கு தெரியும். எப்பொழுதும் அவங்கக்கிட்ட போய் எனக்கு இது வேணும் பெரியம்மா நம்ம கேட்டு நின்றதே இல்லை. பிகாஸ் ஆஃப் தமிழக அரசே என்னுடைய செலவுகளையும் என்னுடைய தேவைகளையும் உள்வாங்கி படித்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த விஷயங்கள் ஒரு அப்பா அம்மா இல்லாமல் ஒரு ஸ்காலர்ஷிப் ஒரு இடத்துல கிடைக்குன்னா அந்த சமூக நோக்கி சிந்தனை இயற்கையாகவே எழ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் எங்கேருந்து உருவாகுது? விவசாயி அம்மா ஏன் இறந்தாங்கன்னா அப்போ ஒரு விவசாயி. அப்போ விவசாயிக்கு என்ன பிரச்சனை? விவசாயியோட பாலிசி மேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க? அப்போ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்க? இதை தொட்டு 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 கடைசியில் பார்த்தா அரசியல் தான் நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது சிறு வயதிலேயே ஒரு எழுதப்படாமல் உள் உணர்வில் போயிடுச்சு. ஸோ அப்போ அரசியலுங்கிறது ஒரு உணர்வு. இது நிறைய பேர்த்துக்கு புரியறதில்ல. அது ஒரு அதிகாரம், ஒரு தேர்தல் மூலியமா வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சர் அப்படிங்கிறதோட என்னுடைய ஒரே குறிக்கோள் தான். நான் எப்பயுமே சொல்லுவேன், நான் பயந்த தலைவர்களில் எனக்கு ஒரு பெரிய ஒரு நிர்வாகி, ஒரு வாய்ப்பு, மக்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம ஒரு MLA, மினிஸ்டர், ஒரு பொறுப்புகள் போடுறதோட ஒரு ஐடியாலஜிக்கலாக நம்ம புதுசான ஒரு சமூகத்தை உருவாக்கணும். எப்படி அம்பேத்கர் ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் இருந்தது, ஆனால் அவருடைய தாக்கம் பிரதம மந்திரிக்கு மேலே இந்த சமூகத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கும் இருந்திருக்குன்னா அது ஒரு பவர் சப்ஜெக்ட் கிடையாது. அரசியலுங்கிறது ஒரு பவர் சப்ஜெக்ட் கிடையாது. அரசியலுங்கிறது ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கக்கூடிய வலிமை மிக்க ஒரு ஆயுதம். ஆக்சுவலாக அந்த ஆயுதத்தை உருவாக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எப்படின்னா, ஓகே அரசியலில் போய்ட்டால் டக்குன்னு நம்ம ஒரு MLA ஆகணும், அதுக்கப்புறம் ஒரு பவர் லாபிங் சப்ஜெக்டாக பார்க்குறாங்க. இந்த நம்ம முன்னோர்கள் அப்படி பண்ணதே கிடையாது. காந்தி அவர்கள் 10-12 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்திருக்காரு. ஸோ அந்த பவர் லாபிங் சப்ஜெக்ட்லேருந்து விலகி ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு அரசியலை உருவாக்கணும். அது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கணும். அது இன்னைக்கு ஏன் அப்படின்னா, இன்றைக்கி மினிஸ்டர் அவங்க எடுத்தவொடனே எனக்கு அந்த போர்ட்ஃபோலியோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அந்த போர்ட்ஃபோலியோட வேல்யூ 30,000 crores 10% கமிஷன் எடுத்தால் 3000 கோடி ரூபாய் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை தான் அவங்களுக்கு இருக்குது. அந்த போர்ட்ஃபோலியோ எடுத்து அந்த போர்ட்ஃபோலியோ என்ன ரெவல்யூஷன் பண்ணலாம், என்ன சேஞ்சஸ் பண்ணலாம், லீக் ஒன் மாதிரி எப்படி நாட்டை முன்னேற்றலாம் அப்படிங்கிற ஒரு தேடலோ, ஒரு ஆராய்ச்சியோ, ஒரு அறிவோ, இல்லை ஒரு மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அதுக்கு பக்குவப்படணுங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இன்றைக்கி எல்லாரும் சமகாலத்தில் அரசியல் இருக்கிறவங்க ஒரு 10 பேர் டீம் வச்சுக்கலாம், ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கலாம், நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம பிரபலமாகலாம், இல்லை நம்ம பேசுகிறது எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகலாம். அது கிடையாது அரசியல். நான் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு பிரபலமாகணும், டிபேட் ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோள் கிடையாது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரம் பங்குங்கிற உணர்வு நான் பயணித்த என்னுடைய அனுபவத்திலேருந்து உருவானது. நான்
திமுகவில் ஒர்க் பண்ணும் பொழுது திமுகவுடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் உள்வாங்கிட்டு வெற்றி பெற்ற பிறகு விசிகேக்கு போகும்பொழுது நான் பார்த்த விசிகேயில் ஒரு வருஷமாக அண்ணன் திருமானனோடய நான் பயணிக்கும் பொழுது ஒவ்வொரு ஊருக்குள்ளே இன்றைக்கு பேரை காலனின்னு மாற்றிட்டா சமூகம் வந்து சரிசமமாக ஆகும்னு நினச்சி இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எத்தனை வருஷம் கழித்து வந்திருக்குன்னா 70 வருஷம் கழித்து வந்திருக்கு. இதுதான் நான் வந்து கொஸ்டின் கேட்டேன். நான் ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் அவரோட பயணிக்கும் பொழுது, சிதம்பரத்தில் பயணிக்கும் பொழுது நம்ம ஆப்பிரிக்காவை பற்றி பேசுகிறோம், எல்லா ஊரையும் பற்றி பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய 30% இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஊர்லேருந்து தள்ளி வச்சு அங்கே ஒரு அம்பேத்கர் சிலையை வச்சு அந்த அம்பேத்கர் வந்து ஒரு சமூகத்துக்கான தலைவராக உருவாக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்துடைய குறைபாடுன்னு நான் பார்க்குறேன். அதை இது ஒரு தனிப்பட்ட மனிதன் மேலே தாக்குதல்களோ இல்லை தனிப்பட்ட மனிதனோட தலைவர் மேலே தாக்குதல்களோ நம்ம அதை சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சித்தாந்தத்தோடைய ஒரு பேர் இழப்புன்னு வந்து சொல்ல முடியும். தந்தை பெரியார்களுடைய சித்தாந்தத்தை இன்னும் வந்து தீவிரமாக வந்து அரசுகள் உருவாக்கின பிறகு கொண்டு போய் செல்லலை. அது உடனே என்னை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, 1000-2000 வருஷமாக ஜாதிகள் இருக்குது, அது எப்படி சரி செய்ய முடியும்? அதுதான் நான் வந்து திருப்பியும் பதிவு பண்ணேன். திரு நம்பூதிரிபாடு அவர்கள் அதே காலகட்டத்தில் கேரளாவில் அரசை உருவாக்கும் பொழுது இன்றைக்கு தேர்தல் அரசியலில் ஜாதியின் அடிப்படையிலும் மதத்தின் அடிப்படையிலும் இருக்கிற அரசியலை கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஒழிச்சிருக்காங்க. இன்றைக்கு ஜாதியின் அடிப்படையில் தேர்தல் அரசியல் கிடையாது. ஸோ அந்த ஒரு குறிக்கோளை நோக்கி ஏன் இன்னும் பயணிக்கலைங்கிற கொஸ்டின் தான் எனக்கு வந்து உள்வாங்குச்சு. அந்த உள்வாங்கும் பொழுது ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் போதாது. அப்போ ஒரு எனக்குள்ளே ஏற்பட்ட கோவம் எப்படின்னா, கோவம்னா ஏன் வந்து ஆட்சியில் வந்து நம்ம உருவாக்கக்கூடாது? நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை எப்படி நம்ம வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் 2% இருக்குது, நீங்கள்லாம் வந்து தலித் மக்கள். அதாவது எப்படின்னா, நான் ரொம்ப ஏழ்மையாக இருக்கும்போது என்னை பார்த்து கேட்பாங்க, நீ எல்லாம் விளையாட வந்துட்டியா, நீ எல்லாம் ஸ்டேட் விளையாடலாமா, நீ எல்லாம் இந்தியா விளையாடலாமான்னு கேட்குற மாதிரி நீ ஏழ்மைக்கான டிஸ்கிரிமினேஷனை நான் இன்றைக்கி வரைக்கும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய அரசியல் வாழ்க்கையில் டக்குன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, நீ யார் பணத்தில் வாழ்ந்துட்டுருக்க தெரியுமா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஏன் நீ ஏழையாக இருக்கிறனால தான் வருது. அதே மாதிரி தலித் மக்கள்கிட்ட ஒரு 25-30% கிட்ட இருந்தாலும் ஒரு பை பிறப்பால் ஒரு கல்யாணத்துலேருந்தும் சரி ஒரு பை பிறப்பால் இருக்கிற ரீஜன், நான் வந்து அவரோட பயணிக்கும் பொழுது நான் நினப்பேன், ஒரு தனியாக ஒரு வில்லேஜில் ஒரு நகரத்தில் தனியாக ஒரு இடத்துல சமூகத்தில் அவங்க இருக்கும் பொழுது பேரே எப்படி சொல்கிறாங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள். எவ்வளோ பெரிய உளவியல் ரீதியான பிரச்சனை இது. என்னை வந்து நீ தாழ்த்தப்பட்ட மக்கள்னு ஒரு குழந்தை 10 வயசுலேருந்தே வளருதுன்னா அந்த குழந்தைக்கு ஒரு 20 வயசில் என்ன தோணும், நம்ம தாழ்த்தப்பட்டவங்களா, அந்த வார்த்தைகளே தவறு. எப்படி காலனின்னு வந்து தூக்கி எறிஞ்சாங்களோ தமிழக அரசு தாழ்த்தப்பட்டங்கிற வார்த்தையை சொன்ன குற்றங்கிறத உருவாக்கணும் போதும். இது பெரிய பெரிய அரசியல் தலைவர்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும், தாழ்த்தப்பட்ட அப்படின்னு. ஸோ இதை தான் வந்து என்னுடைய ஒரு முரணாக பார்த்தேன். இந்த முரணில் தான் விசிகே ஏன் ஆட்சியில் உருவாகணும் அப்படின்னா அதுக்கான தேவைகள் இருக்குது. இது வந்து உடனே இன்னைக்கு பேசின உடனே ஓகே இது வந்து கூட்டணி அப்படி கிடையாது. அண்ணன் திருமானனோட வந்து மிகப்பெரிய பயணம் வந்து வேறு யாரும் பண்ணதில்லை தலித் மக்களுக்காக. என்னுடைய பயணம்லாம் ஒன்றுமே இல்லை அவர் முன்னாடி, அதை நான் ஒத்துக்க முடியும். ஆனால் அவருடைய உணர்வு வந்து பார்க்கும் பொழுது இந்த மாமன்னன் படத்தில் வந்து அப்பா ஏன்பா அப்படி இருக்கீங்கன்னு ஒரு கோவம் வரும் பாருங்க, அந்த கோவம் எனக்கு வந்துருச்சு. அந்த கோவம் தான் பிரச்சனைக்கு ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அப்போ அந்த அதிகாரத்தை நோக்கிய பரவல் வேண்டும். இன்றைக்கி சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகார பரவல் வேண்டும் அப்படிங்கிற ஒரு எமோஷனில் தான் பேசணும். நிறைய பேர் மீடியாக்காக பேசுகிறாரு, இந்த வார்த்தை சொன்னால் வந்து எடுத்துக்குவாங்க, அப்படி கிடையவே கிடையாது. 20-22% மேலே திமுகவுக்கு இல்லாத பொழுது என்னுடைய பார்வையிலும் என்னுடைய தேர்தல் பணியில் இருக்கும் பொழுது கூட்டணியோடைய சகாப்தம் திரு மதிப்புக்குரிய கலைஞர் அவர்களுக்கு அப்புறமும் மேடம் ஜெயலலிதா மேடத்துக்கு அப்புறமும் பெரும் ஆளுமைகள் இருக்கும் பொழுது 70-75% ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அது கிடையாது. 2 ஆளுமைகள் இல்லாத பொழுது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கும்போது நான் இருந்த காலகட்டத்தில் அப்பொழுது ஒரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்குன்னு உருவாக்கணுங்கிறது பேச முற்பட்டப்பட்டது தான். அது அதிகாரத்தோடைய வலிமை அதுக்கப்புறம் தான் நடந்திருக்குன்னு தெரியும். அதே மாதிரி அம்பேத்கருடைய புக்கை வந்து இது வரைக்கும் தமிழில் வந்து எல்லோருக்கும் எளிமையாக புரிகிற மாதிரி ஒரு புக்கை உருவாக்கணும்னு நினச்சோம். இது மாதிரி பல்வேறு தடைகள் இருந்தால் வந்து ஒவ்வொரு தடையாக வந்து வரும்பொழுது என்னுடைய புரிதல் என்னன்னா, மாற்றங்கள் உருவாகக்கூடாதுன்னு ஒரு 70 வருஷமாக இருக்கிறவங்க நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. உறுதியாக சொல்கிறேன், 2026 மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய
காலகட்டத்தை மக்கள் இன்றைக்கி உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் என்னுடைய புரிதலும் என்னுடைய பகிர்வும் என்னென்னா, அவங்கக்கிட்ட அரசியலுங்கிறது கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமோ, அரசியல் என்பது ஒரு 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 எதிர்காலத்தில் ஒரு அதிகாரத்தை நோக்கிய ஒரு பயணமோ கிடையாது. ஒரு மக்களுடைய உணர்வு சார்ந்தது. மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டவன் தலைவனாக போகிறாங்க, அவ்வளோதான். மக்கள் அக்செப்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு நிர்வாக பொசிஷன் வரப்போகிறீங்க. சிஎம்ங்கிறது ஒரு நிர்வாக பொசிஷன். அது வந்து ரொம்ப பெருசாகிட்டாங்க. இந்த ஒரு 30-40 வருஷமாக முதலமைச்சர்கிற வந்து ஒரு கடவுள் சாணத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க. நாங்கள் 15 வயசில் படிக்கும்போது சிஎம்ங்கிறது ஒரு நிர்வாகி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மினிஸ்டருங்க ஒரு நிர்வாகி. அந்த நிர்வாகத்துக்கான அடிப்படை அறிவை வந்து எந்த அளவுக்கு உருவாக்கியிருக்கோம் கேட்டோம்னா, அது நான் என்னுடைய அனுபவத்தில் எந்த விதமான அமைச்சர்களுக்கும் ஒரு நிர்வாக ரீதியான ஒரு அரசியலை உருவாக்கணுங்கிற வந்து புரிதல் வந்து இல்லாமல், ஒவ்வொரு துறையையும் ஊழலை நோக்கிய ஒரு அரசியலை உருவாக்கணும். இந்த இடத்துல இது பண்ணணும், அதுக்கு ஆஃபீஸர் இந்த ஆஃபீஸரை போட்டால் கரெக்டாக இருக்கும். மதம் ஜாதியோடு சேர்ந்து ஊழலும் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு மக்களுடைய முன்னேற்றம், நாட்டோட முன்னேற்றத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயங்கிறத வரக்கூடிய தேர்தலில் முக்கியமான ஒரு பங்காக இருக்குங்கிறது என்னுடைய சிந்தனை. உறுதியாக எப்படி பெரியார் அவர்களுடைய சிந்தனைக்கும் ராஜாஜி அவர்களுடைய சிந்தனைக்கும் பல வேறுபாடுகள் இருக்கோ, அதுமாதிரி இந்த மேடையில் என்னுடைய கருத்துக்களை ஒரு ஒரு ஜனநாயகத்தினுடைய அமைப்பில் அது எப்பயுமே அவர் உள்வாங்கி, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எப்பயுமே பேசுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் ரங்கராஜன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள், இந்த மேடையை அமைத்து கொடுத்ததற்கு. இன்னும் மீண்டும் சந்திப்போம் கொள்கை ரீதியான பயணத்தில். நன்றி, வணக்கம்.